தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் நிவாரண நிதியுடன் வேட்டி சேலை, அரிசி, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து நவீன இயந்திரங்கள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டு போக்குவரத்தும் முழுவீச்சில் சரி செய்யப்பட்டுள்ளது. மழை பாதிப்பு பகுதிகளில் இருந்த மக்கள் பள்ளிகளில் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சுகாதாரமான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அளிக்கப்படுவதோடு மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட 25 நெசவாளர்கள் குடும்பங்களுக்கு கைத்தறி உபகரணங்கள் வாங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தலா 8,500 ரூபாய் நிதியுதவியை அமைச்சர் திரு MC சம்பத் வழங்கினார். மொத்தம் 1,200 நெசவாளர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட உள்ளது. குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் கல்குணம் கிராமத்தில் பரநாற்றில் ஏற்பட்ட வடிகால் ஓடை உடைப்பை அடுத்து மணல் மூட்டைகளை கொண்டு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் பார்வையிட்டதோடு அப்பகுதியில் மின்சார விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளையும் முடுக்கிவிட்டார். விழுப்புரத்தில் மழையால் உயிரிழந்த சின்னக்கள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த திரு மூர்த்தி மற்றும் சின்னக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி அல்லியம்மாள் ஆகியோரது குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவியினை அமைச்சர் திரு ப. மோகன் நேரில் வழங்கி ஆறுதல் கூறினார். நிதியுதவியை பெற்றுக்கொண்ட குடும்பத்தினர் முதலமைச்சருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எங்கள் அம்மா ஓடையில் தண்ணி போகும்போது அதில் தவறி இறந்துட்டாங்க. அதுக்காக முதலமைச்சர் அம்மா 4 லட்ச ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. இந்த 4 லட்ச ரூபாய் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். இந்த பணத்தை கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் ஆகிய பகுதிகளில் கனமழையால் குடிசை வீடுகள் சேதமடைந்த 233 குடும்பங்களுக்கு தலா 4,100 ரூபாய் வேட்டி சேலை, 20 கிலோ அரிசி, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை அமைச்சர் திரு ப. மோகன் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளத்தில் கனமழையின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வடிவேல் குடும்பத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதிக்கான காசோலையை அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ் வழங்கி ஆறுதல் கூறினார். உடனடியாக நிவாரண நிதி வழங்கிய முதலமைச்சருக்கு வடிவேலின் குடும்பத்தினர் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். எங்க வீட்டுக்காரவங்க கரண்ட்ல அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. அம்மா எங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு உதவி செஞ்சிருக்காங்க. நான் அம்மாவை எப்பவும் மறக்க மாட்டேன், நன்றியோடு இருப்பேன். தூத்துக்குடி, முத்தம்மாள் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்த இடங்களை அமைச்சர் திரு SP சண்முகநாதன் பார்வையிட்டு மழை நீரை உடனடியாக வெளியேற்ற அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட டவுன் பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் செவிலியர்களும் சிகிச்சை அளித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அமைச்சர் திரு KA ஜெயபால், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் K. கோபால், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் இதனை பார்வையிட்டனர். மழை நீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் உத்தரவுப்படி JCB போன்ற பெரிய பெரிய இயந்திரங்கள் மூலம் நல்ல முறையில் வடிய வச்சு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் செம்பனார் கோயிலை அடுத்த கருவாழக்கரை ஊராட்சியைச் சேர்ந்த மருத்தூரில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அதனை வெளியேற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணம் நகராட்சி பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன.